மார்ச் 9, 2020 லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் அவங்களோட வேலையை லூஸ் பண்ணாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆச்சு. Biggest fall ever. Financial crisis in 2008. It's a bloodbath on the முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல கம்பெனி அவங்களோட பிசினஸையே மூடிட்டாங்க. பல பேர் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சேர்த்து வச்ச மொத்த பணத்தை இழந்துட்டாங்க. அந்த நாள் இந்தியாவுக்கே ஒரு கருப்பு தினமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல ஏன் எல்லாரும் அவங்களோட பணத்தை போடுறாங்க? உண்மையாலே இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இதுல நம்ம பணம் போடணுமா கூடாதா, இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். That severe, but you never know. It's going to crash and it's going to fall pretty hard. I've been buying stocks ever since I was 11 years old. So 2010ல ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 52.2 ருபீஸா இருந்துச்சு. அதுவே இப்போ 2021ல 102.3 ருபீஸா இருக்கு. இதே மாதிரி எல்லா பொருளோட விலையும் ஒரு வருஷமும் ஏறினே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்ஃப்ளேஷன். காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட பணத்தோட வேல்யூ கம்மியாயினே போகும். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆவரேஜா 5.99% இருக்கு. ஸோ நீங்க இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் அடுத்த வருஷமும் அதே விலைக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நீங்க உங்க பணத்தை பேங்க்ல இல்ல வீட்டில் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஏன்னா பேங்க்ல பாத்தீங்கன்னா 0 to 2% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5.99% இருக்கு. இது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு வழி தான் இன்வெஸ்டிங். உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு இன்னும் நிறைய பணம் செய்யறது தான் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டில் கூட ரியல் எஸ்டேட், கோல்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ற பணம் ஃபியூச்சர்ல அதை விட அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கியானது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஹர்ஷத் மேத்தா சொல்ற மாதிரி தான். ஹர்ஷத் மேத்தா, வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தா வசதியா வாழ முடியும். எல்லா விஷயத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கை நீங்க எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட் அப்படின்ற பிளேஸ் தான் ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ முடியும். வெஜிடபிள் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் நம்ம போயிருப்போம். இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ இருக்கிற ஒரு பிளேஸ். எல்லா ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு காமனான பிளேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாக்ஸ்னா என்ன? ஸ்டாக் இல்லைனா ஷேர் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் மாதிரி. இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியோட ஒரே ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா அதுல வர எல்லா ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த கம்பெனியோட எல்லா ஸ்டாக்ஸும் நீங்க தான் ஓன் பண்ணிருப்பீங்க. இதுவே நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சேர்த்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா 50% நீங்களும் 50% உங்க ஃப்ரெண்டும் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க 50% ஷேர் அண்ட் உங்க ஃப்ரெண்ட் 50% ஷேரை ஓன் பண்ணிருப்பாரு. இதை தான் நம்ம ஸ்டாக்ஸ் இல்லைனா ஷேர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டாக் வந்து காமன் ஸ்டாக், ப்ரிஃபர்ட் ஸ்டாக் அப்படின்னு 2 டைப்பா இருக்கு. நீங்க காமன் ஸ்டாக்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸ்க்கும் நீங்களும் ஓட் பண்ணலாம். ஆனா ப்ரிஃபர்ட் ஸ்டாக் வாங்குனீங்கன்னா உங்களால அந்த கம்பெனில எந்த ஓட்டும் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த கம்பெனில எதுக்கு அவங்க ஸ்டாக்கை விற்கிறாங்க? நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா கூட அதுல இருக்கிற 100% நம்மளே ஓன் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் நமக்கே தோணும். பட் அவங்க ஸ்டாக்கை விற்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் இருக்கு. அந்த ரீசன் தான் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். இப்போ நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் தேவைப்படும். அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு காசு தேவை. இப்போ உங்ககிட்ட அந்த கேபிட்டல் இருந்துச்சுன்னா நீங்களே அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்னா என்ன பண்றது? நீங்க ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிற பொருளை வித்து பணத்தை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேங்க்குக்கு போய் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து லோன் அப்ளை பண்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்டும் ப்ரூஃபும் கேட்பாங்க. நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா கூட நமக்கு லோன் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான். இதுக்கு இருக்க இன்னொரு வழி தான் இன்வெஸ்டர்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு பணம் கொடு, அதுக்கு பதிலாக நான் உனக்கு 5% இல்ல 10% ஆஃப் தி கம்பெனியை கொடுக்குறேன், அந்த பிசினஸ்ல வர ப்ராஃபிட்ல உனக்கு 5% தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக் இஷ்யூயிங். இதை பத்தி சூர்யா சூரரை போட்டு படத்துல ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாரு. பேங்க் ஓகே, அதானே வென்ச்சர் கேபிட்டலிஸ்டா? வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் பேங்க்லலாம் வந்து கேரண்டி பத்திரம் இருந்தால் தான் பணம் கொடுப்பாங்க. ஆனால் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் விசிக்கு நம்மளோட ஐடியா தான் கேரண்டி. நம்ம ஐடியா பிடிச்சாலே போதும், மொத்த பணத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் அவங்க கொடுக்குற பணத்துக்கு பதிலாக கேட்குற ஒரு விஷயம் தான் வந்து ஸ்டாக்ஸ். உங்க கம்பெனியில் இருக்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து அவங்க அந்த பணத்துக்கு பதிலாக வாங்கிப்பாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், அந்த இன்வெஸ்டர்ஸ் ஏன் எல்லா ரிஸ்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பணத்தை தரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை உங்க பிசினஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுல வர ப்ராஃபிட்ஸ் அவங்க கொடுத்த பணத்தை விட அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1-2 கம்பெனி லாஸ் ஆனா கூட மிச்சத்துல இருந்து வர ப்ராஃபிட் அந்த லாஸையும் சேர்த்து சமாளிச்சிடும். ஸ்டாக்ஸ்ல 2 டைப் இருக்க மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் 2 டைப் இருக்கு. பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனியோட ஸ்டாக்கை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். Online food delivery platform Zomato is set to launch its initial public offering today. The IPO, one of India's biggest this year, will be
So thanks for having me. And ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்க ஸ்டாக்கை 10 லட்சமாக பிரிக்கிறீங்க. இந்த 10 லட்சத்தில் 60% ஆஃப் த ஷேரை நீங்களே வச்சுக்கிட்டு மிச்ச 40% மட்டும் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸை விற்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் பப்ளிக்லி ட்ரேடட் ஸ்டாக்ஸ். 4 லட்சம் ஷேர்ஸை வந்து நீங்கள் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் விடுறீங்க. இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு ஷேருக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வைக்கிறீங்களோ அதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்கள் கம்பெனியில் நான் 1 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன்னா நான் வந்து உங்கள் கம்பெனியில் 10% ஓனராக இருப்பேன். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க 1 லட்சம் ஷேரில் 10,000 ஷேரை மறுபடியும் ரீசேல் பண்ணுறேன். இந்த ரீசேல் பண்ணுறது தான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கும். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நான் உங்கள் ஷேரை வந்து ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ விற்கலாம். உங்கள் ஃபேஸ் வேல்யூ 40 ருபீஸில் இருக்குது அண்ட் உங்கள் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதால அந்த 40 ருபீஸ்லேருந்து அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் மறுபடியும் அந்த ஷேரை ரீசேல் பண்ணும்போது 60 ருபீஸ்க்கு விற்றனா அந்த மிச்ச 20 ருபீஸ் தான் என்னோட ப்ராஃபிட். ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, BSE அண்ட் NSE. BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுதான். 1875ல வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. NSE அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1992ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியோட ஸ்டாக்ஸை விற்கணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் உங்கள் கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கேம் 1992 அந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. 1992ல அர்ஷத் மேத்தா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே ஒரு பெரிய ஃப்ராட் நடத்தியிருப்பாரு. அதே மாதிரி திருப்பி எந்த ஸ்கேமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1992ல. இந்த செபியோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னன்னா BSE அண்ட் NSE இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கரெக்டாக வேலை செய்தா அப்படின்றத பார்க்கறது தான் இதோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி ஏன் அவங்களோட ஷேரை விற்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். பட் நம்ம எல்லாரும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆக முடியும் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, thanks for watching.